ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி பட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 2 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம கின் பையனும் கண் முழிச்சு பார்க்குறப்ப அவன் கண்ணாடியை பார்த்துட்டு, ஐயோ இது கனவாக தான் இருக்கணும், நான் எப்படி இங்கே இருக்கேன், இது உண்மையா இல்லை இது என்னோட கனவான்னு சொல்லிட்டு நம்ம கிம் பையனும் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டே அவனோட கன்னத்தில் அடிச்சு பார்ப்பான். ஏன் அடிச்சு பார்க்குறான்னா, நம்ம கிம்மோட உடம்புல இப்போ பேன் பொண்ணோட சோல் இருக்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணும் பயந்துக்கிட்டே, இல்லை இப்படி ஆகவே கூடாது, நான் மறுபடியும் என்னோட உடம்புக்கே போகணும், எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு அவளே பயத்துல கன்னத்துல அடிச்சு பார்ப்பா. அப்போ ஒரு சேஞ்சஸும் இல்லாததை பார்த்தோன்னே நம்ம பேன் பொண்ணு பயத்துல நின்றுட்டு இருக்கப்ப அப்பதான் இந்த ஏஞ்சல் பொண்ணு ஸ்டைலா நிக்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு பார்த்துட்டு, ஐயோ பேய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவ பயத்திலே கத்துறத பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு பயந்துட்டு, ஏய் வாய் மூடு, நான் பேயெல்லாம் இல்லை, நான் தான் ஏஞ்சல் வந்திருக்கேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் உடனே பேன் பொண்ணு ரொம்ப கோவமாயிட்டு, சரி ஓகே நீ பேயாவே இரு இல்லை ஏஞ்சலாவே இரு, இங்கே வா லூசே, நான் எங்கே இருக்கேன் தெரியுமா, இப்போ கிம்மோட உடம்புல இருக்கேன், இது எப்படி நடந்துச்சு, அதுவும் இல்லாமல் என்னோட பாடி எங்கன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு ரொம்ப கோவமாக கேட்கறத பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே, உங்கள் 2 பேரையும் மேலேருந்து கீழே தள்ளி விடுறப்ப ஒருவேளை உங்கள் சோல் உங்கள் உடம்புக்கு போகாமல் 2 பேரோட உடம்புலையும் மாறி மாறி வந்துருச்சோன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு சொல்லி சமாளிக்கிறத பார்த்தோன்னே நம்ம பேன் பொண்ணு ஏஞ்சல் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காக அவ பாட்டு கோவமாக கத்திக்கிட்டு இருப்பா. நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்போனா கிம்மோட சோல் என்னோட உடம்புல இருக்கா, ஐயோ அப்படி இருக்கவே கூடாது, நீங்கள் ஏதாவது பண்ணி பழையபடி எங்கள் 2 பேரோட சோலையும் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் பொண்ணுகிட்ட பேன் பொண்ணு ரொம்ப கோவமாக கத்துறத பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே பேன் பொண்ணை பார்த்துட்டு, அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு சொல்லிக்கிட்டே ஒரு கிளாக்கை நம்ம பேன் கிட்ட கொடுத்துட்டு, திரும்ப அந்த டைம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ, நான் உடனே உங்கள் 2 பேரோட சோலி சேஞ்ச் பண்ணிடுவேன், இல்லைனா உங்கள் லைஃப்பில் காலம் தான் முடிவு பண்ணணும், இதெல்லாமே கடவுள் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு சொல்லி சமாளிக்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு ரொம்ப கோவமா, ஐயோ கடவுளே இந்த லூசிக்கிட்ட எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் எப்படி ஒரு பொண்ணா ஒரு பையனோட உடம்புல இருக்க முடியும், அதுவும் இல்லாமல் என்னாலலாம் இங்கே இருக்கவே முடியாது, நீ ஏதாவது பண்ணி என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் கிட்ட பேன் பொண்ணு ரொம்ப கோவமாக கத்திக்கிட்டு இருக்கப்ப அப்போ யாரோ கதவை திறக்கவும் நம்ம பேன் பொண்ணு திரும்பி பார்ப்பா. அப்போ யார் அங்கே நின்றுட்டு இருக்காங்கன்னா நம்ம பேன் பொண்ணோட க்ரஷ் அந்த வேப்பையன் தான் நின்றுட்டு இருப்பான். வேப்பையன் நிற்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு ஷாக்காக வேப்பையனை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கப்ப நம்ம வேப்பையனு கிம்மு பொழைச்சி வந்துட்டான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி கிம்மு பையனை பாசமாக கட்டி பிடிச்சிட்டு, டேய் நீ ஓகேவாடா, இப்போ எப்படி இருக்க, நான் எவ்வளோ தூரம் உன்னை நினச்சி பயந்தேன் தெரியுமா, இப்போ நீ ஓகே தானே, நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வேப்பையை ரொம்ப டைட்டாக கிம்மு பையனை பாசமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிற எல்லாத்தையும் பேன் பொண்ணு கேட்டுக்கிட்டு சந்தோஷம் தாங்க முடியாமல் மூக்குலேருந்து பிளட்டு வரும். இதை பார்த்தோன்னே வேப்பையனும் டே கிம் உனக்கு என்னாச்சு, ஏன் உன் மூக்குலேருந்து பிளட்டெல்லாம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே வேப்பைன்னு அவனோட பனியனால் கிம்மோட மூக்குலேருந்து வர பிளட்டை நம்ம வேப்பையை துடைக்கிறத பார்த்தோன்னே நம்ம பேன் பொண்ணு வேயோட 6 பேக்கை பார்த்துட்டு வேப்பையை ரொம்ப பாசமாக ரொமான்டிக்காக பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே பேன் பொண்ணு ஷாக்கு தாங்க முடியாமல் பேன் பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுவுறத பார்த்தோன்னே வேப்பையை உடனே கை தாங்களாக பேன் பொண்ணை பிடிப்பான். இவங்க 2 பேரும் ஒருத்தர் கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பேய் மாதிரி ஏஞ்சல் பொண்ணு நம்ம பேன் பொண்ணை பார்த்துட்டு, இப்போ என்ன சொல்ல வர, இவன் உடம்புல இருக்கியா இல்லை வெளியே போறியான்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வேணுக்குன்னே கேட்கறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, எனக்கு ஓகே தான், எனக்கு டபுள் சந்தோஷம் தான் சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஏஞ்சலுக்கு சிக்னல் காட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் பையனும் பேன் பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, இவங்க மூக்குலேருந்து பிளட் வந்தது ஜஸ்ட் நார்மல் தான், இவங்க ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் தான் பிளட் எல்லாம் வந்திருக்கு, 24 மணி நேரம் அப்சர்வில் வச்சிருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு டாக்டர் பையன் சொல்கிறத பார்த்தோன்னே உடனே வேப்பையனும் கிட்டக்க டாக்டரை பார்த்துட்டு, இது நார்மல் சொல்கிறீங்க, அப்படி இருக்கப்ப ஏன் இவன் மூக்குலேருந்து பிளட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேப்பையை கேட்கறத பார்த்தோன்னே நம்ம பேன் பொண்ணு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே வேயை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப டாக்டர் சிரிச்சுக்கிட்டே, இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில் தான் இப்படிலாம் வந்துகிட்டு இருக்கு, இது ஜஸ்ட் நார்மல் தான், எல்லாருக்கும் இப்படி வர்றது சான்ஸ் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேணாம்,
இவங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும்னு சொல்லிட்டு டாக்டர் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே நம்ம பேன் பொண்ணு வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே வேப்பையனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம வேப்பையனும் வந்து டாக்டரை வந்து பார்த்துட்டு சரி ஓகே டாக்டர் நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு இனிமே வந்து இவனை வந்து நல்லபடியாக நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேப்பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே டாக்டர் வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து கிளம்பி போயிட்டு இருப்பாரு. இவர் போகிறத பார்த்தோன்னே உடனே பக்கத்தில் இருக்க கிம் பையனும் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்க தண்ணியை எடுத்து அவன் பாட்டு வந்து குடிக்கவும் பக்கத்தில் இருக்க வேப்பையனும் வந்து நம்ம கிம் பையனை வந்து பார்த்துட்டு டேய் உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டதும் நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் டாக்டர் வந்து இப்போ வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆனேன்னு சொல்லிட்டு வேப்பையன் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப அப்போ வந்து பேய் மாதிரி இந்த ஏஞ்சல் பொண்ணு வந்து நம்ம வேயோட பக்கத்தில் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்தோன்னே கிம் பையனும் வந்து ஷாக்காக ஏஞ்சல் பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டே குடிச்சிட்டு இருந்த தண்ணியை வந்து கீழே வந்து போட்டுட்டு அவளே வந்து ரொம்ப கோவமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பக்கத்தில் அந்த வேப்பையனும் வந்துட்டு டேய் நீ வந்து ஓகே தானே ஏன் வந்து இப்படி வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு வேப்பையன் வந்து கேட்குறப்ப ஏஞ்சல் பொண்ணு வந்து வேயை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டக வரவும் கிம்பையன் வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக ஏஞ்சலை வந்து ஒரு எட்டி உதைக்கவும் அவனும் வந்து பறந்து போய் அங்கிட்டு வந்து விழுந்துருவான். இதை பார்த்தோன்னே வேப்பையனும் வந்துட்டு டேய் உனக்கு வந்து என்னாச்சு ஏன் வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேப்பையன் வந்து கிம்மை பார்த்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே கிம்மு பையனும் வந்து சமாளிக்கிறதுக்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து காலில் வந்து லைட்டாக தசை பிடிச்சிருச்சு நீ வந்து லூசு மாதிரி எதுவும் வந்து நினச்சிக்காதன்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு பையன் வந்து வேக்கிட்ட வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஏஞ்சலும் வந்து முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்தோன்னே கிம் பையனும் வந்து கோவமாக ஏஞ்சலை வந்து பார்த்துக்கிட்டு உனக்கு வந்து அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கோவமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஏஞ்சலும் வந்து மறுபடியும் வந்து வேப்பையனை வந்து கட்டி பிடிக்கிறத பார்த்தோன்னே கிம் பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு உனக்கு வந்து இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா வா உன்னை வந்து என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவளை வந்து அந்த ரூம்லேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். இவன் இப்படி பண்ணுற எல்லாத்தையும் வந்து வேப்பையனும் வந்து பார்த்துட்டு ஒருவேளை இவனுக்கு வந்து பைத்தியம் வந்து பிடிச்சிருச்சா இல்லை பைத்தியம் வந்து முத்திருச்சான்னு சொல்லிட்டு வேப்பையனும் வந்து ஒன்றும் புரியாத மாதிரியே வந்து நம்ம கிம் பையனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வெளியே வந்து பேன் பொண்ணு வந்து ரொம்ப கோவமா ஏஞ்சலை வந்து வாலில் தள்ளி ரொம்ப க்ளோஸாக வந்து திட்டிகிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே ஏஞ்சலும் வந்துட்டு இதுவும் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு நீ என் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறப்ப எனக்கு வந்து உள்ள வந்து எதேதோ வந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து நம்ம பேன் பொண்ணை வந்து பார்த்து கிண்டலாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்து வாயை மூடு நீ வந்து லூசு மாதிரி என்கிட்ட வந்து பேசாமல் பழையபடி என்னோட ஷோலையும் கிம்மோட ஷோலையும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து வழி இருந்தால் பாரு என்னால் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இவனோட உடம்புல வந்து இருக்க முடியாது எனக்கு வந்து கிம்மோட பாடியில் வந்து இருக்கிறது வந்து ஓகே தான் ஆனால் வந்துட்டு வேக்கு வந்து எப்பயுமே வந்து பார்ட்னர்னா அது கிம்மு மட்டும்தான் அதனால எங்கள் ரெண்டு பேரோட சோலி வந்து சேஞ்ச் பண்ணு அதுவும் வந்துட்டு கிம்மும் வேயும் வந்து சேர்ந்துருந்தா தான் நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு சரி ஓகே நான் வந்து போகிறேன் ஆனால் வந்துட்டு நீ வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் நீ ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன் இதெல்லாம் வந்து உன்கிட்ட வந்து சொல்கிறேன் தெரியுமா ஏன்னா வந்துட்டு கிம்மோட உடம்புல வந்து பேனோட சோல் வந்து இருக்குன்ட்டு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சாலும் போதும் நீ வந்து இந்த உலகத்திலே வந்து இருக்க முடியாது இங்கே வந்து மறைஞ்சு போயிடுவ அதனால ஒழுங்கா பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் வந்து பயமுத்துற மாதிரியே நம்ம பேன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே நீ மட்டும் இதை வந்து ஒழுங்கா வந்து பண்ணலன்னு வச்சுக்கோ நானே வந்து உன்னை வந்து மறுபடியும் வந்து கொன்றுவேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் வந்து பயமுத்துற மாதிரியே வந்துட்டு நம்ம பேன் கிட்ட வந்து சொல்றத பார்த்தோன்னே நம்ம பேன் பண்ணும் வந்துட்டு பயத்திலே வந்து ஐயோ நான் எப்படி வந்து சமாளிக்க போறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்கப்ப ஏஞ்சல் பண்ணும் வந்துட்டு நம்ம பேன் பண்ண வந்து மேலே கீழே வந்து பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இங்கே வந்து யாரும் இல்லாமல் தனியாக வந்து இருக்கோம் நான் வந்து அதை வந்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து கிண்டலாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே பேன் பண்ணு வந்துட்டு ஏ லூசு நீ வந்து தள்ளிப்போ நீ வந்து லூசு மாதிரி வந்து பேசிக்கிட்டு என் கிட்டக்க வந்து வராத நீ எல்லாம் வந்து ஒரு பொண்ணா வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க அதுவும் இல்லாமல் கிம்மோட பாடி எப்பயுமே வந்து வேக்கு மட்டும்தான் சொந்தமானது அது எல்லாத்தையும் வந்து அவன் மட்டும்தான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பேன் பண்ணு வந்து கோவமாக வந்து கத்திக்கிட்டே வேகமாக வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து ஓடி வருவா. ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேன் பண்ணு வந்து கண்ணாடியை பார்த்துட்டு ஆமாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் கிம்மோட பாடியில் வந்து இருக்கிறேன்னா அப்போ வந்து கிம்மோட சோல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பண்ணு வந்து யோசிச்சுட்டு ஐயோ கடவுளே என்னை வந்து காப்பாத்துங்க இந்த மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாதுன்ட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து கத்திக்கிட்ட வந்து வெளியே வந்து ஓடி போய் பேன் பொண்ணோட உடம்பு இருக்க ரூம்ல போய் பாப்பா அங்க வந்து பேன் பொண்ணு வந்து அமைதியா வந்து படுத்திருக்கத பார்த்தோன்னே பேன் பொண்ணோட அப்பாவும் வந்துட்டு நம்ம கிம்மு பையன் வந்து வேகமா ஓடி வந்து நம்ம பேன் பொண்ணு வந்து பார்க்கறத பார்த்தோன்னே உடனே அவரும் வந்துட்டு என்னாச்சு தம்பி என்னோட பொண்ணுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு பார்க்க வந்தியா ஆனா நீ வந்து ஃபீல் பண்ணாத உன்னாலதான் என் பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நீ வந்து கவலையெல்லாம் வந்து படாத பேன் பொண்ணு வந்து இப்படி இருக்கான்னு நீ வந்து
ஃபீல் பண்ணாத, சீக்கிரம் வந்து அவ வந்து கண்ணு முழிச்சுருவா. ஏன்னா வந்து அவ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனோட அப்பா வந்து ரொம்ப பாசிட்டிவா நம்ம கிம்முக்கு வந்து தைரியம் சொல்றத பார்த்தோனே, பக்கத்துல இருக்க ஃபேனோட ஃப்ரெண்டும், ஆமா என் ஃப்ரெண்டுக்கு வந்து எதுவும் ஆகாது. அவ வந்து சீக்கிரம் வந்து கண்ணு முழிச்சுருவா. அவ என் கூட வந்து கடைசி வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி தந்திருக்கா. அதனால அவளுக்கு வந்து எதுவும் ஆகாது. அவ வந்து சீக்கிரம் வந்து கண்ண முழிச்சு பாப்பான்னு சொல்லிட்டு ஃபேனோட ஃப்ரெண்டும் வந்து ஃபீல் பண்ணிட்டே வந்து பேசுறத பார்த்தோன்னே, கிம் உடம்புல இருக்க ஃபேன் பொண்ணும் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே அவ ஃப்ரெண்ட வந்து பார்த்துட்டு, "சோடா நீ வந்து கவலைப்படாத. சீக்கிரம் வந்து கண்ண முழிச்சுருவான்னு" சொல்லிட்டு நம்ம ஃபேன் பொண்ணு வந்து எதார்த்தமா வந்து சொல்றத பார்த்தோன்னே, சோடா பொண்ணு வந்து ஷாக்கா வந்துட்டு நம்ம கிம்மு பையன வந்து பார்த்துட்டு, "ஆமா என் பேரு வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னு" சொல்லிட்டு ஷாக்கா வந்து கேட்கவும், பக்கத்துல இருக்க வேயும் அவங்க அப்பாவ வந்து ஷாக்கா வந்து பார்ப்பாங்க. இவங்க எல்லாரும் வந்து டவுட்டா வந்து பார்க்கறத பார்த்தோன்னே, உடனே பேன் பொண்ணு வந்துட்டு, "ஐயோ! லூசு மாரி வந்து உளறிட்டோமே! என்ன சொல்லி சமாளிக்குதுன்னு" சொல்லிட்டு, அது வந்துன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப, ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு, "மாட்டிக்கிட்டே பங்கு இப்போ வந்து உன்ன வந்து வெட்ட போறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பேன் பொண்ண வந்து கொல்ல வரப்ப, உடனே பேன் பொண்ணு வந்துட்டு, அது வந்து நீ என்னோட ஃப்ரெண்ட வந்து லவ் பண்ணில, அப்பதான் உன் பேரு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுச்சுன்னு" சொல்லிட்டு நம்ம கிமு பையன் வந்து சமாளிக்கிறத பார்த்தோன்னே, பக்கத்துல இருக்க ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு நம்ம பேன் பொண்ண வந்து வெட்ட வந்துட்டு, "உனக்கு என்ன சாக வந்து விருப்பமா இருக்கா? ஒழுங்கா வந்து உண்மைய வந்து சொல்லுன்னு" சொல்லிட்டு மிரட்டுறத பார்த்தோன்னே, நம்ம கிம்மு பையனும் வந்துட்டு, "ஐயோ! அம்மா எனக்கு வந்து தலை வலிக்குது. நான் வந்து இங்கேருந்து ஓடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொய் சொல்லிட்டு சமாளிச்சுட்டே வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி வந்து குழப்பமா ஓடி போற எல்லாத்தையும் வந்து வேப்பையனும் வந்து பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு, "டேய் நீ வந்து ஓகேவா தானே இருக்க? உனக்கு எதுவும் வந்து பிரச்சனையா இருந்தா நீ வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாடா. நம்ம 2 பேரும் வந்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து போலான்னு" சொல்லிட்டு நம்ம வேப்பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, பேன் பொண்ணு வந்து ஷாக் ஆயிட்டு, "என்னது நம்ம 2 பேரும்னா நீயும் நானும் வந்து மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு வந்து போக போறோமா? அப்படிதான் வந்து என்கிட்ட வந்து சொன்னியான்னு" சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சர்ப்ரைஸா கேட்கறத பார்த்தோன்னே, பக்கத்துல இருக்க வேப்பையனும் வந்துட்டு, "டேய் உனக்கு என்ன மரம் எதுவும் கழண்டு போயிடுச்சாடா? நீ தானடா அன்னைக்கு வந்து எனக்காக வந்து பிரின்சிபல்ட்ட வந்து சப்போர்ட்டா வந்து பேசிக்கிட்டு இருந்த. வேப்பையன் இல்லைன்னா நானும் வந்து இங்க வந்து படிக்க மாட்டேன் நீ தானே வந்து சொன்ன. அதனால தான் அவங்க வந்து திரும்ப வந்து என்னை வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்கன்னு" சொல்லிட்டு வேப்பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, நம்ம பேன் பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கப்ப, வேப்பையன் வந்து பார்த்துட்டு, "என்னடா லூசு பயலே நீ வந்து தனியா நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. சரி ஓகே நீ வந்து சிரிச்சுக்கிட்டே இரு. நான் வந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் வந்து உன்ன வந்து உன்னோட தம்பி வந்து பத்திரமா வந்து உன்ன வந்து பார்த்துப்பான்னு" சொல்லிட்டு நம்ம வேப்பையன் வந்து கிம்மி கிட்ட வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே கிம்மு பையனும் வந்துட்டு, "என்னது எனக்கு வந்து தம்பி ஒருத்தன் இருக்கானா? அவன் வந்து யாருன்னு" சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து ஷாக்கா வந்து கேட்கவும், வேப்பையனும் வந்துட்டு, "இதோ இங்க பாரு உன்னோட தம்பி இங்க கேட் இருக்கான் பாருன்னு" சொல்லிட்டு நம்ம கேட்டு பையனை வந்து காட்டுறத பார்த்தோன்னே, பேன் பொண்ணு வந்துட்டு, "யாரு இவன் தான் கிம்மோட தம்பியான்னு" சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து ஷாக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, வேப்பையனும் வந்து போனதுக்கப்புறம் கேட் பையனும் வந்து பக்கத்துல வந்துட்டு, "என்னாச்சு உனக்கு? நீ இப்போ வந்து ஓகேவா தானேடா இருக்க? நான் வந்து உன்னோட பிரதர்ன்னு உனக்கு வந்து ஞாபகமே இல்லையான்னு" சொல்லிட்டு நம்ம கேட் பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே, பேன் பொண்ணு வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அப்பதான் வந்து உன்னை வந்து யோசிச்சு பாப்பா. என்னன்னா நம்ம பேனோட ஃப்ரெண்டு வந்துட்டு, உன்னோட க்ரஷ் அந்த கிம்மு பையனுக்கு வந்து இதுதான் வந்து பிடிக்கும், இதுதான் வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கிம்மோட ஃபுல் ஹிஸ்டரியை வந்து லிஸ்ட்டு போட்டு சொல்றத பார்த்தோன்னே, பேன் பொண்ணு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு, "சரி ஓகே. ஆனா வந்துட்டு இந்த கிம்மோட ஃபேமிலி பேரை வந்து கேட்குறப்ப எங்கேயோ பழக்கப்பட்ட பேர் மாதிரியே இருக்கு. எங்க வந்து கேட்டிருக்கோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப, அப்பதான் வந்து கேட்டோட ஞாபகம் வரவும், "ஏய் இது வந்து நம்ம கேட்டு பையனோட பேர் தானே, இவனோட ஃபேமிலி நேமும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அப்பனா நம்ம கிம்முக்கும் கேட்டுக்கும் வந்து என்ன சம்மந்தமா இருக்கும், என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு" சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப, அப்பதான் கேட்டு பையனும் வந்து பின்னாடி வந்துட்டு, "அவன் வந்து எனக்கு வந்து தூரத்து சொந்தம்னு" சொல்லிட்டு நம்ம கேட் பையன் வந்து சொன்ன எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து நம்ம பேன் பண்ணு வந்து யோசிச்சு பார்த்துட்டு, "அட எரும மாடு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து தூரத்து சொந்தமாடான்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து பேன் பண்ணு வந்து நம்ம கேட் பையனை வந்து முறைச்சு பார்த்துட்டே நிற்கிறத பார்த்தோன்னே, பக்கத்துல இருக்க கேட் பையனும் வந்துட்டு, "ஆமா உனக்கு வந்து என்னாச்சு, ஏன் வந்து என்னை வந்து இப்படி வந்து பார்க்குறேன்னு" சொல்லிட்டு நம்ம கிம்மை பார்த்து கேட்கவும், உடனே பேன் பண்ணு வந்து ரொம்ப கோவமா, "இல்ல இல்ல எனக்கு வந்து ஒரு தம்பி வந்து இருப்பான். அவன் வந்து என்னை வந்து பார்த்துப்பான்னு நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. ஆமா அப்பா அம்மாலாம் எங்க, அவங்களாம் வந்து வரலையான்னு" சொல்லிட்டு நம்ம பேன் பண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே, உடனே நம்ம கேட் பையன் வந்து டவுட்டா, "டேய் என்ன உனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? அவங்களாம் வந்து ஃபாரின்ல வந்து இருக்காங்களா? அவங்க எப்படா வந்து வருவாங்கன்னு" சொல்லிட்டு கேட்டு பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே, பக்கத்துல இருக்க கிம்மு பையனும் வந்துட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு, "ஐயோ எனக்கு வந்து ரொம்ப தலைவலிக்குது. நான் வந்து இப்போ போய் தூங்க போறேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து
பேசாமல் சமாளிச்சுட்டு வந்து வேகமாக வந்து படுத்திருக்கதை பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்க கேட்டு பையனும் வந்துட்டு இவன் வந்து என்ன லூஸ் ஆயிட்டானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கிம்மு பையன் வந்து படுத்திருக்கதை பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்க கேட் பையனும் வந்துட்டு அம்மா நீங்கள் வந்து அவனை நினச்சி கவலையெல்லாம் வந்து படாதீங்க, அதான் நான் வந்து இருக்கேன்ல, அவனை வந்து நல்லா வந்து நான் பார்த்துக்கிறேன், இப்போ வந்து ஓகேவாக தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து பழைய ஞாபகம் எல்லாம் வந்து மறந்து போச்சுன்னு டாக்டர் வந்து சொன்னாங்க. அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்கம்மா. அவன் வந்து ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் வந்து சரியாயிரும், நீங்கள் வந்து இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நர்ஸு வந்து கொடுத்துட்டு போன டேப்லெட்டை வந்துட்டு நம்ம கிம்முகிட்ட வந்து எழுப்பி கொடுக்கவும் கிம்மு பையனும் வந்து வாங்கி வந்து குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கப்ப கேட்டு பையன் வந்துட்டு டேய் உனக்கு வந்து என்னை வந்து பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் வந்துட்டு வேறு வழியே இல்லை, அம்மாவும் அப்பாவும் வந்து உன்னை வந்து இங்கே வந்து பார்த்துக்க முடியாது, அவங்க வந்து கஷ்டப்படுவாங்கன்னா நானே வந்து உன் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன், உனக்கு வந்து விருப்பம் இல்லாட்டி நான் தான் வந்து உன்னை வந்து பார்த்துக்கணும், அதனால நீ வந்து என்னை வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு வந்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டே அப்படியே கேட் பையனே வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேன் பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கப்ப டே கிம் பார்த்துடா கேர்ஃபுல்லா இரு, ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் வந்து உளறதை பார்த்தோன்னே கேட் பையனும் வந்து கேட்டுட்டு என்னது கிம்மான்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து நின்றுகிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே நம்ம கிம்மு பையனும் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கப்ப கேட் பையனும் வந்துட்டு டே என்னோட ஃபோனை வந்து பார்த்தியான்னு சொல்லிட்டு கிம்மு கிட்ட வந்து கேட்குறப்ப உடனே பேன் பொண்ணும் வந்து அது நீ வந்து லாஸ்ட்டாக வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போனீங்கள, ஒருவேளை அங்கே வந்து வச்சுட்டியா போய் பாருடான்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சொல்லவும் நம்ம கேட் பையனும் வந்துட்டு போகாமல் ரெஸ்ட் ரூம்க்கு வெளியவே வந்துட்டு எதையும் வந்து டவுட்டாக வந்து யோசிச்சுட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கேட் பையன் வந்துட்டு டேய் கிம் உனக்கு வந்து பழசெல்லாம் வந்து மறந்து போச்சுன்னு டாக்டர் வந்து சொன்னாங்க, ஆனால் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, என்னோட ஃபோன் கூட எங்கே இருந்துச்சுன்னு கூட நீ வந்து கரெக்டாக வந்து சொன்னியே, ஒருவேளை நீ வந்து மறந்து போயிட்டியா இல்லை என்கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே பேன் பொண்ணு வந்து திருன்னு முடிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருக்கப்ப அப்போ நம்ம கேட் பையனும் வந்து பாஸ்வேர்டு வந்து தப்பாக வந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே கிம் பையனும் வந்து ரொம்ப கோவமா டேய் ஒரு பாஸ்வேர்டு கூட வந்து உனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, நீ வந்து என்ன வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாக வந்து திட்டுறதை பார்த்தோன்னே கேட் பையனும் வந்துட்டு சரி ஓகே உன்னோட பர்த்டே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் கிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம பேன் பொண்ணு வந்து வேகமாக வந்து ஓடி வந்துட்டு கிம்மோட பர்த்டே வந்து பாஸ்வேர்டாக வந்து போடவும் கதவு வந்து திறந்துரும். இதை பார்த்தோன்னே உடனே கேட் பையனும் வந்து டவுட்டா வெயிட் பண்ணு உனக்கு வந்து பழசெல்லாம் வந்து மறந்துருச்சுன்னு சொன்னால் ஆனால் வந்து உன்னோட பர்த்டே டேட் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணிகிட்டு இருக்க, அது எப்பறம் கரெக்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு வந்து என்ன நடந்துச்சு மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு வந்து திருன்னு முழிக்கிறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.